எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இந்த 6 பொருளையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதனால் அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா என்ரிச்டாக கிடைக்கும். ரொம்ப நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ரோஸ்ட் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் ஆகும். நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு. நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேன் சூடாக இருக்கிறச்சையே கொஞ்ச நேரம் அந்த பேன்லேயே அதை வச்சுருந்துருக்கலாம். அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 5 கார மிளகாவும் 5 காஷ்மீரி சில்லியும் நம்ம எடுத்துருக்கோம். அது கூட 11 கேஷ்யூ இதை நான் இது கூட சேர்த்து வெந்நீரில் இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் நமக்கு. அப்போ நல்லா ஊறிடும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ப்ரான்ஸ் ஒரு 1 கேஜி எடுத்துருக்குறேன். 1 கேஜியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த நரம்பு இதில் ஒரு நடுவில் ஒரு நரம்பு வரும், அதையும் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த இறாலை ஊற வைக்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் நான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோவுக்கு நீங்கள் 2 டீஸ்பூன் நமக்கு எலுமிச்சை சாறு கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஈவனாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இதை நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஊற வச்சுருந்த வத்தலையும் அது கூட கேஷ்யூவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 15 பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் புளி சேர்த்துக்கோங்க. அதாவது புளி பேஸ்ட்டு. நீங்கள் இந்த புளி பேஸ்ட் வீட்டிலே கூட பண்ணலாம். புளியை வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா தண்ணி விடாமல் அப்படியே அந்த புளியை மட்டும் கரைச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த குட்டி சக்கையை நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் புளி பேஸ்ட் ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடையில் ரெடிமேடாக கூட புளி பேஸ்ட்டுன்னு வாங்கி வச்சுக்கலாம். இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்ல மையாக அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணினாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம இப்போது கீ ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நீங்கள் கூடனாலும் சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு நல்லா உருக ஆரம்பித்த உடனே இந்த மசாலாவை நான் இதில் சேர்க்குறேன். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. நெய்யிலே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இது நமக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா அந்த மசாலா நெய்யிலே வெந்து நமக்கு எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு இந்த மசாலா ரெடி ஆகணும். நல்ல சிம்மரில் வச்சு இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் இது நமக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நிதானமாக வெந்து கலர் மாறுது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக
நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைச்ச மிக்ஸி ஜாரை கூட நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா ரெடியாகணும். மசாலாக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நமக்கு இப்போ ரெடியாகி நல்லா அப்படியே எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் ஆட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ப்ரானை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 3 to 4 மினிட்ஸில் ப்ரான்ஸ் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுடைய ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த மேரினேட் பண்ண ப்ரானில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால இந்த மசாலாவில் நமக்கு வந்து ஈவனாக உப்பு மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து நமக்கு ஈவனாக அழகாக பிளெண்ட் ஆயிரும். எல்லாமே நீங்கள் சிம்லே செய்யுங்க. அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். நம்ம ப்ரான் வந்து 3 to 4 மினிட்ஸில் குக் ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் மெயின் ஸ்டார்டராகவோ இல்லை சைட் டிஷ்ஷாகவோ வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இதை இன்னொரு 1 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டோம்னு சொன்னால் ரெடி ஆயிரும். நம்முடைய ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். நம்முடைய சுவையான ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி. சூடான சுவையான ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். நீங்கள் வந்து ப்ரான்ஸை வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் மேரினேட் பண்ணி வச்சா போதும். ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான டிஷ்ஷும் கூட. நமக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லாட்டினா ஸ்டார்டர்ஸாவோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சைட் டிஷ்ஷாக வேணும்னா கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஜீரா ரைஸ், கீ ரைஸ், அப்புறமா நான், சப்பாத்தி அது கூடலாம் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.